Hi students, so நம்ம last science classல என்ன பார்த்தோம்னா physicsல first chapterல இருக்கக்கூடிய important questions book backல இருக்கக்கூடிய important question அதே மாதிரி book insideல இருக்கக்கூடிய important question expected questions எல்லாம் last classல பார்த்தோம். இன்னைக்கு இந்த class இந்த வீடியோ classல என்ன பார்க்க போறோம்னா physicsல second chapter optics இந்த chapter இருக்கக்கூடிய book backல இருக்கக்கூடிய important questions and book inside இருக்கக்கூடிய expected and important questions தான் இன்னைக்கு இந்த classல discuss பண்ண போறோம். So optics இந்த lesson வந்துட்டு எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா full and full light வந்துட்டு பேஸ் பண்ணதான் வந்துட்டு இந்த lesson. So refraction laws நிறைய different kinds of telescopes lens optical instruments அதே மாதிரி human eye ஓட structure working so இது எல்லாமே இந்த chapter நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இந்த chapter தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். So first page number 16 எடுத்துக்கோங்க lesson ஓட starting. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்களே அதாவது வந்துட்டு 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ். லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்னு கேட்கலாம், இல்லாட்டி 2 மார்க்ஸில் ரைட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்னு கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். நெக்ஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லாவும் பார்த்துக்கணும், செகண்ட் லா பார்த்துக்கணும். ஸோ செகண்ட் லாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் செனல்ஸ் லான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கேட்கலாம் டிஃபைன் செனல்ஸ் லா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது கொஸ்டின் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ அப்படின்னா டிஃபைன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் செகண்ட் லாவில் வந்துட்டு இந்த ரெண்டு கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. ஸோ ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு செனல்ஸ் லா டிஃபைன் செனல்ஸ் லான்னு கேட்கலாம். டிஃபைன் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கேட்க மாட்டாங்க. டிஃபைன் செனல்ஸ் லா இல்லை டிஃபைன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு மேட்ச்லேயோ இல்லை சூஸ்லேயோ கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த லைட்டோட ஸ்பீடு வந்துட்டு எங்கே ஹையாக இருக்கும், எந்த மீடியத்தில் ஹையாக இருக்கும், எந்த மீடியத்தில் லோவாக இருக்கும்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் எ காம்போசைட் லைட் டிஸ்போஷன் ஆஃப் லைட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஸோ டிஃபைன் டிஸ்போஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ டிஸ்போஷன் ஆஃப் லைட் அப்படின்னு என்னென்னு சொல்லி கேட்கலாம். புக் பேக்கில் ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. டிஸ்போஷன் ஆஃப் லைட்னா வென் எ பீம் ஆஃப் ஒயிட் லைட் or composite light is refracted through any transparent media such as glass or water, it is split into its component colors. This phenomenon is called as dispersion of light. Next பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா the band of colors is termed as spectrum. ஸோ 1 மார்க்கில் கேட்கலாம் the band of colors is termed as dash அப்படின்னு கேட்கலாம். ஸோ band of colors is termed as spectrum. இந்த ஸ்பெக்ட்ரத்தில் வந்துட்டு என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் அதாவது வந்துட்டு வயலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் இந்த கலர்ஸ் வந்து இந்த 7 கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ பேண்ட் ஆஃப் கலர்ஸ் இஸ் டெர்ம்ட் as ஸ்பெக்ட்ரம். The spectrum consists of violet, indigo, blue, green, yellow, orange and red colors. அதாவது வந்துட்டு விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன, அந்த ஸ்பெக்ட்ரத்தில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்கலாம். அதாவது வந்துட்டு இந்த 7 கலர்ஸில் ஏதோ ஒரு கலரை மட்டும் விட்டுட்டோ இல்லாட்டி ஒரு கலரை மாற்றி கொடுத்தோ இல்லாட்டி ஒரு கலரை எக்ஸ்ட்ரா கொடுத்தோ இந்த கலர்ஸ் எல்லாம் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அது அப்போ வந்துட்டு கரெக்டாக எழுதிக்கணும். என்னென்ன கலர்னு பார்த்துக்கோங்க. விப்ஜிஆர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வயலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் டாபிக். ஸோ ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த பேரால இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்கேட்ரிங்லேயே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னு. ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா என்ன, இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. ரேலே ஸ்கேட்ரிங், மை ஸ்கேட்ரிங், டிண்டால் ஸ்கேட்ரிங், ராமன் ஸ்கேட்ரிங் சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டைப்ஸ்லேயும் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரேலே ஸ்கேட்ரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்ரிங். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ டிஃபைன் ரேலே ஸ்கேட்ரிங்லாம் ஏன்னா ரேலி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட், அதே மாதிரி ராமன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட். ஸோ டிஃபைன் ரேலே ஸ்கேட்ரிங்லாம் இல்லாட்டி டிஃபைன் ராமன் ஸ்கேட்ரிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்ரிங். ஸோ ஸ்கேட்ரிங்கில் 2 டைப் இருக்குது. எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங். ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா என்ன, இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங் என்னன்னு எழுதுறீங்க. ஸோ இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்கில் வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்குது. ரேலே ஸ்கேட்ரிங், மை ஸ்கேட்ரிங், டிண்டால் ஸ்கேட்ரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்ரிங்.
ஸோ ரேலே ஸ்கேட்டரிங் பார்த்தீங்கன்னா ரேலே ஸ்கேட்டரிங் லா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேலே ஸ்கேட்டரிங் லா ஸ்டேட்ஸ் தட் the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. So S is directly proportional to 1 by lambda to the power 4. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் வந்துட்டு சன்லைட் வந்துட்டு அட்மாஸ்பியர் இதாகும்போது ஏன் வந்துட்டு ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலரில் தெரியுது அப்பியர் ஆகுதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு மை ஸ்கேட்ரிங்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிண்டால் ஸ்கேட்ரிங் அப்படின்னு என்னென்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராமன் ஸ்கேட்ரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ராமன் ஸ்கேட்ரிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டெஃபினேஷன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ டிஃபைன்ட் ஆஸ் the interaction of light ray with the particles of pure liquids or transparent solids which leads to a change in wavelength or frequency. So Raman scattering is nothing but interaction. அதாவது வந்துட்டு லைட் ரேவோட இன்ட்ராக்ஷன் எது கூட இன்ட்ராக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பியூர் லிக்விட்ஸ்குள்ளேயோ இல்லாட்டி ரொம்ப டிரான்ஸ்பரண்டான சாலிட்ஸ்குள்ளேயோ இன்ட்ராக்ட் ஆகும்போது அப்போ என்ன நடக்கும்னா அதோட வேவ் லென்த் இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு ராமன் ஸ்கேட்டரிங் சொல்லுவோம். ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் இஸ் டிஃபைன்ட் as the interaction of light ray with the particles of pure liquids or transparent solids which leads to a change in wavelength or frequency. ஸோ இதான் வந்துட்டு ராமன் ஸ்கேட்டரிங். ஸோ ராமன் ஸ்கேட்டரிங் பார்த்துக்கோங்க. ஸ்கேட்டரிங்லேயே வந்துட்டு ரேலே ஸ்கேட்டரிங்லாம் அண்ட் ராமன் ஸ்கேட்டரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லென்சஸ். ஸோ லென்சஸில் உங்களுக்கே தெரியும் கான்வெக்ஸ் ஆர் பைக் கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லாட்டி கான்கேவ் ஆர் பைக் கான்கேவ் லென்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ அந்த ரெண்டும் பார்த்துக்கணும். ஸோ அது இல்லாமல் என்ன டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் பிளானோ கான்கேவ் லென்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. ஸோ அந்த ரெண்டும் என்ன பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ்னால் என்ன, பிளானோ கான்கேவ் லென்ஸ் என்னென்ன அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஃபார்ம்டு டியூ டு ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். எந்தெந்த இடத்துல வந்துட்டு இந்த கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்கலாம் ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லை ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ்னு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃபார்முலா. ஸோ லென்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. 1/f is equal to 1/v minus 1/u. லென்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 23 இருக்கும். ஸோ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு என்னென்னு சொல்லுங்கள். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்துட்டு 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus 1/r2. ஸோ மியூங்கிறது வந்துட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதே மாதிரி R1 அண்ட் R2ங்கிறது வந்துட்டு ரேடியை, அந்த ரெண்டு ஃபேஸ் அந்த லென்ஸோட ரேடியை தான் வந்துட்டு R1 R2. எஃப்ங்கிறது வந்துட்டு அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்ஸ். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இதை வந்துட்டு நல்லா என்னன்னு சொல்லி மியூனா என்ன, எஃப்னா என்ன, R1 R2 அப்படின்னா என்னன்னு சொல்லி எழுதணும். ஸோ லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் இது மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் லென்ஸ். ஸோ பவர் ஆஃப் லென்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அது வந்து வரக்கு நிறையாவே எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. ஸோ சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஐ. ஸோ ஹியூமன் ஐ வந்துட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டினும் வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு பார்ட், அதாவது வந்துட்டு கார்னியாவோட ஃபங்க்ஷன் என்ன, ஐரிஸோட ஃபங்க்ஷன் என்ன, பியூப்பிளோட ஃபங்க்ஷன் என்ன, ரெட்டினாவோடது என்ன, சிலேரி மசில்ஸோடது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி கேட்குற கூட சான்சஸ் இருக்குது 1 மார்க்கில். ஸோ ஹியூமன் ஐ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஐ வந்துட்டு 100% வரக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஐயோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த ஐயோட ஒர்க்கிங், எஸ்பெஷலி அந்த டயக்ராம் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு லோயர்லேருந்தே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அக்கமடேஷன். ஸோ பவர் ஆஃப் அக்கமடேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபெக்ட்ஸ், ஐயில் இருக்கக்கூடிய டெஃபெக்ட்ஸ் என்னென்ன ஐ டெஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 ஐ டெஃபெக்ட்ஸ் இருக்குது. மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, ப்ரெஸ்பயோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு 4 டெஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த 4 டெஃபெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 4 டெஃபெக்ட்ஸ், இப்போ மயோப்பியான்னு என்ன, ஹைப்பர்மெட்ரோப்பியான்னு என்ன, ப்ரெஸ்பயோபியானா என்னன்னு சொல்லிட்டு இந்த 4 டெஃபெக்ட்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இந்த 4 டெஃபெக்ட்ஸில் எதை வச்சு நம்மளால் அதை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், எந்த லென்ஸை வச்சு நம்மளால் க்யூர் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இது வந்துட்டு இந்த டெஃபெக்ட்ஸ் இன் ஐ வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வந்துட்டு 2 இருக்குது. இது வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் 2 மைக்ரோஸ்கோப் இருக்குது, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ அதே மாதிரி யூசஸ், சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட யூசஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட யூசஸ் 4 யூசஸ் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்துட்டு உங்களுக்கு புக் பேக்லேயே ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எல்லாருமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட ஒர்க்கிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த டெலஸ்கோப்பில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். ஸோ ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அதை 2ஆக வந்துட்டு பிரிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ ரிஃப்ராக்டிவ் டெலஸ்கோப் அண்ட் ரெஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னு சொல்லிட்டு 2 பிரிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த டெலஸ்கோப்போட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப்போட இந்த சாப்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. ஸோ புக் இன்சைட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே படிச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கதை நான் சொல்ல மறந்துருந்தாலும் அதையும் வந்துட்டு நல்லாவே படிச்சுக்கோங்க. எல்லாத்தோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், யூசஸ் இது எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ படிச்சுக்கோங்க, ஏன்னா 5 மார்க்ஸில் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் புக் பேக் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சூஸ் the refractive index of 4 substances A, B, C and D are 1.31, 1.43, 1.33, 2.4 respectively. The speed of light is maximum in. ஸோ வந்துட்டு 4 சப்ஸ்டன்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 சப்ஸ்டன்ஸ்லேயும் லைட்டோட ஸ்பீடு எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் ஏல தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா where should an object be placed so that the real and inverted image of the same size is obtained by convex lens. 2f 2 into focal length அந்த சைஸில் வச்சோம்னா, அந்த தூரத்தில் வச்சோம்னா நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படி தெரியும். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா a small bulb is placed at the principal focus of a convex lens. When the bulb is switched on, the lens will produce. அதாவது வந்துட்டு ஒரு சின்ன பல்பை வந்துட்டு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் பிரின்சிபல் எங்கே வச்சுருக்கோம்னா கான்வெக்ஸ் லென்ஸோட பிரின்சிபல் ஃபோக்கஸில் வச்சுருக்கோம். ஸோ அந்த பல்பை நம்ம ஆன் பண்ணும்போது அந்த லென்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா parallel beam of light வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். Magnification of a convex lens is either positive or negative. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோட மெக்னிஃபிகேஷன் வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். A convex lens forms a real diminished point size image at focus. Then the position of the object is at infinity. Power of the lens is -4D. Then its focal length is -0.25 meter. So இது வந்துட்டு power of lens formula யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். In myopic eye, the image of the object is formed. ஸோ மயோப்பியா இருக்கக்கூடிய ஐ ப்ராப்ளம், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஐ ப்ராப்ளம் மயோப்பியா இருக்குது அப்படின்னா ஆப்ஜெக்டோட இமேஜ் எப்படி தெரியும்னா ரெட்டினாக்கு முன்னாடி இருக்க மாதிரி தெரியும். The eye defect presbyopia can be corrected by using bifocal lenses. Which of the following lens would you prefer to use while reading small letters found in a dictionary? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 லென்ஸில் நம்ம எந்த லென்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம் எப்போனா டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லெட்டர்ஸை படிக்கிறதுக்கு நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் வித் ஃபோக்கல் லென்த் 5 centimeter. If VB, VG, VR be the velocity of blue, green and red light respectively in a glass prism, then which of the statement gives the correct relation?
ஸோ விபி அதாவது வந்துட்டு விபி விஜி விஆர் அப்படிங்கிறது வந்துட்டு வெலாசிட்டி, விங்கிறது வெலாசிட்டி, பிங்கிறது வந்துட்டு ப்ளூ க்ரீன் ஆர். ஸோ ப்ளூ க்ரீன் அண்ட் ரெட் லைட். ஸோ வந்துட்டு இந்த மூணோட வெலாசிட்டி வந்துட்டு ஒரு கிளாஸ் ப்ரிஸத்து மேலே இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இதில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் இது விபி விஜி அண்ட் விஆர். ஓகேவா? VB is lesser than VG, VG is lesser than VR. இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks. The path of the light is called ray. The refractive index of a transparent medium is always greater than 1. If the energy of an incident beam and the scattered beam are same, then the scattering of light is called as elastic scattering. According to Rayleigh's scattering law, the amount of scattering of light is inversely proportional to the fourth power of its wavelength. Amount of light entering into the eye is controlled by iris. Next, true or false பாருங்க. Velocity of light is greater in denser medium than in rarer medium. It is false. Denser mediumல லைட்டோட velocity எப்பவுமே கம்மியாக இருக்கும் rarer medium கூட கம்பேர் பண்ணும்போது. The power of the lens depends on the focal length of the lens. It is true. Increase in converging power of the eye lens causes hypermetropia. True. The convex lens always gives small virtual image. False. Concave lens always gives small virtual image. Next, match the following. பாருங்க, column 1, column 2. Retina, screen of the eye. Pupil, pathway of light. Ciliary muscles, power of accommodation. Myopia, fair point comes closer. Hypermetropia, near point moves away. நான் சொன்னேன், ரெட்டினா, பியூப்பிள், சிலரி மசில்ஸ் இது எல்லாமே ஐயோட பார்ட்ஸ். இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது எங்கே இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்களை அதை பார்க்க சொன்னேன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஃப் ஆன்சர்ஸ் பார்க்கும்போது எது இம்பார்ட்டன்ட்னா வாட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்டேட் செனல்ஸ் லா, டிஃபைன் டிஸ்போஷன் ஆஃப் லைட், ஸ்டேட் Rayleigh's law of scattering, differentiate convex lens and concave lens. Next, why does the sky appear in blue color? Why are traffic signals red in color? So இந்த questions எல்லாம் important. Next, detailed answer பார்க்கும்போது first 3 detailed answer. List any 5 properties of light. Explain the rules for obtaining images formed by a convex lens with the help of ray diagram. Differentiate the eye defects, myopia and hypermetropia. ஸோ இது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் புக் இன் சைடில் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஐ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4 டீட்டெயிலும் இந்த 4 பேராகிராஃப் கொஸ்டின்ஸும் இந்த லெசனில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ நல்லா நான் வந்துட்டு சென்டம் ஏம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இது இல்லாமல் நிறையாவே ஃபுல்லாக லெசனை ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். ஆனால் இது படித்தாலே உங்களால் சென்டம் எடுத்துட முடியும். ஸோ இந்த லெசனில் இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.